ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த வண்டியில் எக்ஸ்ட்ராவாக ஒரு நாய்ஸ் ஒன்று வருது. அது நம்மளுக்கு கியர் பாக்ஸ்லேருந்து தான் வருது. இது கியர் பாக்ஸில் மேக்ஸிமம் இந்த 5th கியர் வந்து ஸ்விஃப்ட்டில் வந்து ரிட்ஸு ஸ்விஃப்ட்டு எல்லா வண்டியிலுமே 5th கியரில் வந்து ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க பேரிங்க்கு. அந்த லாக் வந்து வீக் ஆகிட்ருக்கோம். அந்த லாக் வந்து வீக் ஆகி கட் ஆனதான் இந்த மாதிரி சவுண்டுங்களாம் வர ஆரம்பிக்கும். சரி, நான் இது வந்து எப்படி உங்களுக்கு கழட்டுறது, அந்த 5th கியர் லாக் வந்து எப்படி கழட்டி எப்படி மாற்றுறதுன்னு அந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து எது கழட்டணுக்கு நம்ம வந்து 5th கியர் கப்பை கழட்டுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து வீலை லூஸ் விட்டுலாம். லெஃப்ட் சைடு லூஸ் விட்டுருக்காங்க. லெஃப்ட் சைடு லூஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாக்கி வச்சு ஏற்றிட்டு முட்டி கட்டிடுங்க. முட்டி கட்டினதுக்கப்புறம் வீலை கழட்டி எடுத்துருங்க. கழட்டி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 5th கியரில் வந்து ஒரு 10 சைஸ் போல்டு வந்து ஒரு 9 போல்டு இல்லை மேக்ஸிமம் 10 போல்டு, 9 போல்டு 10 போல்டு இருக்கும். அந்த போல்டு மொத்தத்தையும் கழட்டிடுங்க. மேலே சைடில் வந்து 2 போல்டு மட்டும் கொஞ்சம் கிட்டிக்கலாக இருக்கும். அந்த போல்டை கழட்டிடுங்க. அதுக்கப்புறம் தட்டுறது இல்லை மைனஸ் போட்டு எதனா ஒன்று பண்ணுங்கள். அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் பாருங்கள், இது ஓப்பன் ஆச்சு. கரெக்டாக நான் பாருங்கள், இந்த 5th கியர் லாக் வந்து கட்டாயே வந்துச்சு. இது வந்து நான் ரொட்டேட் பண்ணி ஏன் எடுக்கிறேன்னாக்கா, நம்ம வந்து கீர் வந்து நியூட்ரல் பண்ணாலும் நியூட்ரல் ஆகலை, ரொம்ப ஜாம் ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், இந்த புள்ளி வந்து இந்த கப்பில் வந்து தேஞ்சு அந்த இடமே ஒயிட் ஆகிருக்கு. இந்த லாக் தான் பாருங்கள் கட் ஆகிட்டு இருக்குது. லாக் வந்து அந்த கியர் வந்து நம்மளுக்கு பாருங்கள், கியர் வந்து ஒர்க் ஆகாததுனால நான் என்ன பண்ணால் ரொட்டேட் பண்ணி எடுத்தேன். நீங்கள் நியூட்ரல் பண்ணிங்கன்னா நார்மலாக ஒரே நீங்கள் எந்த பொசிஷனில் அதே பொசிஷனில் வந்து உட்கார. நான் அதுக்கப்புறம் இது வந்து என்னடா 5th கியரும் இல்லை ரிவல்ஸ் கியரும் விளையாடுறதுனால என்ன பண்ணேன்னா, அந்த 5th கியர் அசம்பிளியை வந்து நான் கழட்டிட்டேன். அது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா பாருங்கள், மேல் சைடில் இருப்பாங்க 10 சைஸ் போல்டு. அந்த போல்டு வந்து நீங்கள் கழட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக அது வந்து வெளியே எடுத்துடலாம். அந்த கியர் சர்க்கிட்டரோட சேர்த்து வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து அது மறுபடியும் வச்சுட்டேன். நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லாக் வந்து போடுறேன் பாருங்கள். அந்த லாக் வந்து நீங்கள் கரெக்டாக மறக்காமல், அந்த லாக் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 ரூபா தான் வரும். இந்த சர்க்கிள் லாக் தான், இது ஒரு 10 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும். ஒரு 4-5 வாங்கி கூட வச்சுக்கோங்க. கஸ்டமர் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோனா ஒரு 4-5 வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஷிஃப்ட் வண்டிங்களில் நிறைய இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த லாக்கை வந்து அந்த இடத்துல வச்சுட்டு உள்ளே லாக் ஆகிடுச்சா நான் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்க்கும்போது ஃப்ரீயாக சுற்றணும். இல்லை டைட்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக சீட்டிங் அவ்வளோன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்து மாட்டி விட்டுருங்க. ஏன்னா இது மாட்டலைன்னா மறுபடியும் அந்த கம்ப்ளைண்ட் வந்துடும், சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து கியர் போட்டு பார்க்குறேன். 5வது இது ரிவல்ஸ் கியரும் நான் போட்டு பார்க்குறேன். அது போட்ட உடனே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிரே பேஸ்ட்டு இல்லை என்ன அனபேண்ட் இருக்கோ அந்த அனபேண்டை போட்டு நீங்கள் வந்து அந்த கப்பு வந்து உட்கார வச்சுருங்க. அதில் இந்த கப்பு உட்காரைக்கு முன்னாடி ஒரு நீடில் மாதிரி ஒன்று ஆயில் சர்க்குலேஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து அந்த கேப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.